அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீட்பு என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தினால் விழுந்து போன மனித குலத்தை மீட்டு தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள திருவுளம் கொண்ட விண்ணக தந்தை தம்முடைய ஒரே மகனாகிய இயேசுவை பாவத்தை சுமந்து தீர்க்கும் செம்மறியாக அனுப்பி நமக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தினார். இயேசு நமக்கு மீட்பை உண்டு பண்ணியதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தெய்வீக தன்மை, அவருடைய பூரண பரிசுத்தம் மற்றும் மனமுவந்து பாடுகளுக்கும் மரணத்திற்கும் தம்மை ஒப்பு கொடுத்ததேயாகும். இதை யாம் விசுவாசிக்கும் போது கடவுளுடைய கிருபையினால் இலவசமாக பாவத்திலிருந்து மீட்படைகிறோம். மீட்பை குறித்து ஒரு மாத இதழில் பின்வருமாறு விளக்கப்பட்டிருந்தது. சிறுவன் ஒருவன் தன்னுடைய அம்மாவுக்கு மிக உதவியாயிருந்து தன்னுடைய அம்மாவின் அன்புக்கு பாத்திரமாயிருந்தான். தனக்கு கிடைத்த காசுகளை சேமித்து 50 ரூபாய் வைத்திருந்தான். தன்னுடைய தாயின் அனுமதியுடன் சில பொருட்களை வாங்கி வந்து தன்னுடைய வீட்டில் இருந்த பழைய பொருட்களை கொண்டு அழகான படகு ஒன்றை செய்து முடித்தான். அந்த படகை தன்னுடைய வீட்டிற்கு அருகிலுள்ள ஆற்றில் மிதக்க விட்டு மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவனுடைய மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. திடீரென்று அவனது படகு தண்ணீரில் மூழ்கிவிட்டது. படகை இழந்து மிகவும் துயரத்துடன் வீட்டிற்கு திரும்பினான். ஒரு நாள் கடை தெருவில் சென்று கொண்டிருந்த போது ஒரு கடையில் இவனது படகு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. கடைக்காரர் 200 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே அந்த படகை தருவேன் என்று கூறிவிட்டார். அப்போது அவனது வீட்டிற்கு விறகு கொண்டு வந்த முதியவருக்கு அவனது தாய் 5 ரூபாய் கொடுத்ததை கண்டான். தான் விறகு கொண்டு வந்தால் தனக்கும் 5 ரூபாய் தருமாறு தாயிடம் அனுமதி கேட்டான். தாயும் அதற்கு இசைந்தார். கடுமையாக உழைத்தான். கைகள், கால்கள் மற்றும் தலையில் காயங்கள் உண்டாயின. 200 ரூபாய் சேர்த்தவுடன் ஓடி சென்று தனது படகினை வாங்கி வந்தான். விலை கிரயம் செலுத்தி தனது படகினை மீட்ட அவனது முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி உண்டானது. கடவுளால் படைக்கப்பட்டு பாவத்தினால் அழிந்து போன நம்மை மீட்கும்படியாக இயேசு உலகிற்கு வந்து நமக்காக சிலுவையில் விலை கிரயம் செலுத்தினார். நம் ஆண்டவர் இயேசு சிந்திய விலையேற பெற்ற மாசற்ற திரு ரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் மீட்கும் வல்லமை பெற்றது. இலவசமாய் அவருடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் தெய்வமே, அசுத்தத்தை பார்க்க முடியாத பரிசுத்தரே, உம்மை நன்றியுடன் ஆராதிக்கிறோம். அசுத்தம், காமம், ஆபாசம், விபச்சாரம், வேசித்தனம் ஆகியவை மனிதர்களை தேவனிடமிருந்து பிரித்து நரகத்தில் தள்ளக்கூடிய கொடிய பாவங்கள் என்றே திருமறை போதிக்கின்றது. ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கி கொள்வதில்லை என்ற உமது இறை வசனத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கற்பு நெறி தவறுகிறவன் மதிகேடன். அவ்வாறு செய்கிறவன் தன்னையே அழித்து கொள்கின்றான். வாதையும் லட்சையும் அடைவான். அவன் நிந்தை ஒழியாது. தேவரீர், நீர் பரிசுத்தர். கற்பு நெறி தவறுகிறவர்களை நீர் வெறுக்கிறீர். நாங்கள் தூய்மையாய் வாழ விரும்புகிறீர். மது திருவுளத்தின்படி வாழ எங்களுக்கு வல்லமையை தந்தருளும். ஒருவரை இச்சையோடு பார்ப்பதே இருதயத்தில் விபச்சாரம் செய்ததாகும் என்று போதித்த எங்கள் ஆண்டவரே, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற 7ஆம் கட்டளையை எப்போதும் நினைவில் கொள்ளும் ஆற்றலை தந்தருளும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களை நீர் சிலுவையில் சுமந்து விட்டீர். உமது இரத்தத்தால் எங்களை கழுவி அருளும். நீதிமான்களாய் எங்களை மாற்றி அருளும். புது வாழ்வை எங்களுக்கு தந்தருளும். புது வல்லமையை எங்களுக்கு தந்தருளும். தூய ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.